கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். காலையில நாம பார்த்தபடி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சங்கீதம் 34 8ஆம் வசனம். அப்புறம் என்ன பார்த்தோம்? லூக்கா 1 37 3:7 3 வசனங்களின் அடிப்படையில் தேவனை குறித்த ஒரு வித்தியாசமான பார்வை. அந்த 3 வசனத்தை நம்புகிறதின்படியே நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம். உலகத்துல ஒரு கொடூரமான கொலை, கொடூரமான இயற்கை பேரழிவு, கொடூரமான விபத்து, கொடூரமான பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி நேரங்கள்லாம் நாம் எப்பயுமே சம்பவத்தை பேசுவோம், செய்கிற ஆட்களை பேசுவோம், கொதிப்போம். ஆனால் அங்கே நாம் காண முடியாத, ஆனால் நாம் ஆராதிக்கிற ஒருத்தர் அங்கே இருக்கிறார் என்பதை மறந்துட்டு நம்ம இதெல்லாம் பேசுவோம். அதனால அதைத்தான் ஆண்டவர் காலையில் அதை தொட்டார் நம்மகிட்ட. நான் அங்கே இருந்தேன் என்பது உனக்கு தெரியாதாங்கிறதான் கேள்வி. 4 செவத்துக்குள்ள கண்ணீர் விடும்போது நான் இருந்தேன் என்பதை நம்புகிறாயே. இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம், அநியாயம் நடக்கும்போது நான் இல்லை என்று நீ எண்ணுகிறாயோ தான் கேள்வி. இந்த கேள்வி தான் ஆண்டவர் காலையில் நம்மகிட்ட கேட்டார். அங்க இருந்தார் என்று சொன்னால் அடுக்கடுக்கான கேள்விகள் பிறக்கும், முளைக்கும். ஆனபடியினாலே அதை பைபாஸ் பண்ணுகிறதே நமக்கு நல்லது என்று கிறிஸ்தவம் அதை பைபாஸ் பண்ணுகிறார்கள். அவர் இருக்கிறதாக காண்பிக்கிறதில்லை, நினைக்கிறதில்லை, போதிக்கிறதில்லை, சொல்லுகிறதில்லை. இருக்கிறார் என்றால் அடுத்த கேள்வி வந்துடும் அடுத்தடுத்து. ஆமென். அப்ப காலையில ஆண்டவர் ஏன் அதை பேசினாரு அப்படின்னா, அப்ப ஆண்டவரை நீங்க கெட்டவரா சித்தரிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆண்டவரை நீங்க கெட்டவர் அப்படின்னு சித்தரிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவர் பாவத்துக்கு உடன் போகிறார், அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் துணை செய்கிறார், அவருக்கும் அது சம்மதம்தான் என்று சொல்ல வருகிறீர்களா? இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், கேள்விகள்லாம் வரும். சரிங்களா? இதை பேசுகிற நான் அவரை இதுவரைக்கும் நான் பேசினதும் இல்லை, காண்பித்ததும் இல்லை என்பது அதற்கு நீங்கள் சாட்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். தெரிஞ்சுக்கிட்டு தான் கர்த்தர் நல்லவர் சொல்றேனே தவிர, இதெல்லாம் தெரியாத மற்றவங்க சொல்ற மாதிரி நல்லவர் நான் சொல்லல. அவரை தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் அவரை சர்வவியாபின்னு நான் பேசுறேன். இந்த பக்கத்துலயும் அவரை ஏத்துக்கிட்டு தான் நான் சர்வவியாபின்னு பேசுறேன். ஒரு பக்கம் ஒத்துக்கிட்டு அவரை சர்வவியாபி நான் பேசல. அப்பெல்லாம் நான் பாரபட்சமா நான் சத்தியத்தை எனக்கு ஏத்த மாதிரி வளைக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறேன்னு அர்த்தம். அப்படி இருக்க முடியாது. தெய்வம் அப்படி இருக்கவும் சொல்லல. அவர் நடுநிலைவாதி, யதார்த்தமாய் பேசி நியாயத்தை விளங்க பண்ணுகிறவர். அவர் நடுநிலைவாதி, பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. பேதுரு தெளிவா சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அவர் பட்சிக்கிற அக்கினி, அதே இடத்துல பட்சபாதம் இல்லாதவர். அதையும் புரிஞ்சுக்கணும். ஆமென். இப்ப தேவனை பொதுவா வச்சு பார்க்கும்போது தான் ஆண்டவரே நமக்கு உதவி செய்யறார். அப்ப அவரை இப்படி சித்தரிக்கிறதுக்காக, கெட்டவர் அப்படின்னு சித்தரிக்கிறதுக்காக, காமிச்சு கொடுக்கறதுக்காக ஆண்டவர் அதை நம்மகிட்ட பேசல. இப்ப எதுக்கு இத பேசுறாரு அப்படின்னா, இன்னும் நாம அவரை எவ்வளவோ அறிய வேண்டி இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அதை பேசுறாரு. நீ கொஞ்சம் அறிஞ்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற, ஆனா இன்னும் நிறைய அறிய வேண்டி இருக்கு. அறிஞ்சிக்கோ அப்படின்னு நம்மளை இன்னும் கொஞ்சம்
அடுத்த ஆழத்துக்கு, அடுத்த டெப்த்துக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு தள்ளி விடுறாரு. புரியுதுங்களா? எதுக்கு இதை பேசுறாரு அப்படின்னா, அவரை கெட்டவர்னு சித்தரிக்கிறதுக்கு இல்ல. அதே நேரத்துல பாவம் செய்வது அவருக்கு சம்மதம் என்பதை பேசுறதுக்கும் இல்ல. சரியா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அப்படின்னா தீமையை அவர் பார்க்கலன்னு அர்த்தமா? எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? அவர் தீமையை அவர் பார்க்கலையா? கண்ணை முடிக்கிறாரா? அவர் கண்ணை மூடினாப்புல மறைஞ்சிருமா? அடுத்த கேள்வி, என்னுடைய கேள்வி. அவர் கண்ணை மூடிட்டா நரகம் தெரியா பெருமாள் கண்டுக்கு அவருக்கு? அவர் கண்ணை அவரே மறைச்சிக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? நீங்க கடவுளை என்ன புரிஞ்சிருக்கீங்க? அப்ப என்ன அர்த்தம்? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர்னா நீங்க அப்படி எடுத்ததான் பிரச்சனையே. தீமையை பொறுத்து கொள்ளக்கூடாத சுத்த கண்ணர் அவர். தீமையை அவர் சகிக்க மாட்டார். சொல்லுங்க. தீமைய அவருக்கு சகிச்சுக்க மாட்டார். பழைய ஏற்பாட்டுல அப்படி வந்திருக்கு. அவரை பத்தி பட்டு பட்டும் போட்டு சொல்லுவாரு. இது என்ன காலம்? கிருபையின் காலம். பழைய ஏற்பாட்டுல அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எங்க வந்து கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க வேற மாதிரி நடக்கும். புரியுதுங்களா? அப்ப எதுக்காக ஆண்டவர் அதை பேசினாரு? எதுக்காக காலில் பேசினாரு? அவரை வேற மாதிரி காமிச்சு ஒரு பேட் ஒப்பீனியனை கிரியேட் பண்றதுக்கு இல்ல. இன்னும் நாம அவரை அடுத்து அறிஞ்சு அடுத்த லெவல் மூவ் ஆகணும். இன்னும் ஆழம் இருக்கு. அவர் ஆராய்ந்து அறிய முடியப்படாதவர் இன்னும் இருக்கு. ஏன் தடுக்கல? ஆன்சர் வச்சிருக்கிறாரு. ஏன் தடுக்க? இதை என்ன ஆண்டவர் செய்ய விரும்புறாரு? என்னத்தை செய்ய விரும்புறாரு? எதுக்கு இந்த சமூகங்களுக்கு அமைதியா இருக்கிறார்? ஆமேன். எப்பவுமே பாருங்க, தேவன் நம்ம ஆண்டவர் கர்த்தர் நடக்கிறதுக்கு முன்னால தடுக்காமல் விட்ட ஒரு காரியத்தை, ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படின்னு நடந்ததுக்கு அப்புறம் மனுஷனுக்கு தெரியுது. ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி யாரு தெரியும்? தெய்வத்துக்கு தெரியும். ஒரு சுனாமியா இருக்கட்டும், ஒரு கொடூரமான கொலையாகட்டும், கற்பழிப்பாகட்டும், என்னவா ஆகட்டும், எந்த ஒரு காரியமும் அவர் நாலேஜுக்கு வராம நடக்காதுங்கிறது சத்தியம். கரெக்ட் தானே? அவருக்கு தெரியாம எதுவும் நடக்காது. ஏன்? எபிரேயர் 4:13. அதே மாதிரி அவர் நாலேஜுக்கு வராமலும் எது நடக்காது. இப்படிலாம் நீங்க புரிஞ்சாதான் இந்த டாபிக் எல்லாமே புரியும். நீங்க அவரை புரியல, அதான் பிரச்சனையே. அவர் நாலேஜுக்கு வராம எதுவுமே நடக்காது. அப்ப ஆதாம் பழத்தை சாப்பிடுவாங்கிறது அவர் நாலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த செயலா, நடந்ததுக்கு அப்புறம் நாலேஜுக்கு வந்த செயலா? அப்புறம் என்னத்த பேசுறீங்க? கரெக்டா தானே போகுது டாபிக். நம்பர் 2, ஏற்கனவே சொன்னதை திரும்பி ரீகால் பண்றார். நம்பர் 3, அவர் ஓகே கொடுக்காம எதுவும் நடக்காது. ஹீஸ் எ மாஸ்டர். மூணுமே சூப்பர் சத்தியம். அவர் அப்படியே உரிச்சு காமிக்கிற சத்தியம். இதெல்லாம் நல்லா உள்வாங்கணுங்க. அவர் ஓகே கொடுக்காம எதுவும் நடக்காது. உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. என்ன அர்த்தம்? ஆகையால் கவலைப்படாதீர்கள், உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம். என்ன அர்த்தம்? என்ன பேசுறாரு அவரு? மாஸ்டர். இந்த பிரஜாதிகள் சூப்பரா யூஸ் பண்றாங்க இந்த வேர்டை. அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அவங்க பேசுறாங்க, நம்ம பேசணும். அவங்க பேசுறாங்க, நம்ம தான் பேசணும். அதெல்லாம் அதுக்கு ஆதாரத்தோட வசனம் இருக்கு. ஜீசஸ் பேசுறாரு தெளிவா. வித்தவுட் ஹிஸ் பெர்மிஷன் எதுவுமே நடக்காது.
3 சொல்லுங்க. முத்தான சத்தியங்களை பேசுங்க. அப்ப எழுதி வைங்க போய் மனசுல அப்படியே ஆழமா பதிங்க. ஒவ்வொன்றையும் புரிஞ்சு ஆமன்னு சொல்றதுக்கு எத்தனையோ வருஷம் எனக்கு எடுத்துச்சு. இதை ஒவ்வொன்றையும் புரிஞ்சு ஆமன் சீல் அடிக்கிறது பல வருஷம் எடுத்துச்சு எனக்கு. முதல்ல என்னது, அவர் தெரியாம எதுவுமே நடக்காது. நம்பர் 1. நம்பர் 2, அவர் நாலேஜுக்கு வராம எதுவும் நடக்காது. எதுவுமே நடக்காது. ஐயோ நடந்துச்சா அப்படி சொல்லவே மாட்டாரு. ஐயோ நடந்துருச்சா சொல்லவே மாட்டார். இது எப்ப நடந்துச்சு சொல்லவே மாட்டார். இது எப்ப நடந்துச்சு சொல்லவே மாட்டார். நம்பர் 3, அவர் ஓகே இல்லாம, அவர் சைன் இல்லாம, அவருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. ஒரு காற்று வீசணும்னா நீட் கிஸ் பெர்மிஷன். ஒரு மழை பெய்யணும்னா நீட் கிஸ் பெர்மிஷன். அவ்வளவு பவருள்ள போஸ்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. நம்ம என்னமோ அற்புதம் செய்யறாரு, நோயை குணமாக்குறாரு, சோறு தர்றாரு, வேலை வாங்கி தராரு, படிப்பை தராரு, கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாரு. இதைத்தான் அவரை இந்த சின்ன லெவல்ல, சீப் லெவல்ல வச்சு பேசிட்டு இருக்கிறோம். அவர் இப்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு அதிபரே என்னென்னமோ பேசுறாங்க. இவர் அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி. எப்படி பேசணும் வர, நம்ம எப்படி வச்சு பார்க்கணும்? மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப 10-15 சீட்டை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறோம் அவரை. தப்பு. ஓகே, அப்ப பாருங்க, அவர் நாலேஜுக்கு வராம எதுவுமே என்ன செய்யாது, நடக்காது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நடக்கிறதுக்கு முன் தடுக்காமல் விட்ட ஒரு காரியத்தை, நடக்கிறதுக்கு முன்னால கண்டு அதை தடுக்காமல் விட்ட ஒரு காரியத்தை, அது நடக்க இருக்கும்போது கண்டிப்பா தேவன் தடுக்க மாட்டார். எழுதி வைங்க இதெல்லாம். நடக்கிறதுக்கு முன்னால தடுக்காம விட்ட ஒரு காரியத்தை, அது நடக்கும்போது கண்டிப்பா தேவன் தடுக்க மாட்டார். நம்புறீங்களா இல்லையா? ஆதாம் பழத்தை சாப்பிடுவான் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப இப்ப படைச்சாச்சு வச்சாச்சு, சாப்பிட போகும்போது தடுப்பாரான்னு நினைக்கிறீங்களா? தடுக்க மாட்டார். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க, அவரை தடுக்க மாட்டார். அதனால என்ன சொல்ல வரீங்கன்னா, நடக்கும்னு தெரிஞ்சும் தடுக்கல, பரவாயில்ல விடுங்க, அட்லீஸ்ட் நடக்கும் போதாவது தடுத்திருக்க வேணாமா அப்படின்னு அவர் நீங்க சொன்னீங்கன்னா அறியாமை. அது அறியாமை பேச்சு. இது எங்க நடக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். சரி, அப்பதான் இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் தடுக்காம விட்டாரு. நடக்கும் போதாவது தடுத்துக்க கூடாதா அப்படின்னு அவர் நீ கேட்க முடியாது. தப்பா கேட்கறீன்னு அர்த்தம். நடக்கிறதுக்கு முன்னால எதை தடுக்காம விட்டாரோ அது நடக்கும்போது தடுக்க மாட்டாரு. கிளியரா? தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆதாம் தான். வரிசைக்கு அடுங்க ஃபுல்லா கரெக்டா ஆப்ட் ஆகும் இந்த வசனம், இந்த சத்தியம். கிளியரா? அப்ப நாலேஜுக்கு வராம எது நடக்காது அப்படின்னா, நாலேஜுக்கு வந்துருச்சு ஓகேன்ட்டார்னா அது நடந்துதான் தீரும். இதான் காட்ஸ் பவர், இதான் காட்ஸ் அத்தாரிட்டி, இதான் காட்ஸ் ஃபேக்டர். இவ்வளவு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறார் அவரு. ஆமேன். கிளியரா? தேவனை பற்றிய 3 முத்தான சத்தியங்கள், 3மே ஒவ்வொரு மீனிங்ல அவர் காமிக்கும். 3ம் அன்றாட வாழ்க்கைக்கு, டே டு டே லைஃபுக்கு பயன்பாட்டில் இருக்க வேண்டிய சத்தியங்கள், அறிவுகள், புரிதல்கள். ஒரு பஸ்ஸை பார்க்கும்போது, ஒரு பறவையை பார்க்கும்போது, ஒரு இன்சிடென்ட்டை பார்க்கும்போது நமக்கு எல்லாமே இந்த 3லயுமே உட்காரும், கரெக்டா உட்காரும். ஆமேன். ஓகே, எழுப்புதல தேவன் நடப்பிக்க. எழுப்புதல்லாம் என்னது? எழுப்புதல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நாமளா தேவனா? இதுவே பெரிய பிரச்சனையா இருக்கு. பெரிய பிரச்சனை, பெரிய மர்மம் முடிச்சா இருக்கு கிறிஸ்தவத்துல எனக்கு தெரிஞ்சு. எழுப்புதல
ஸ்டார்ட் பண்ண வேண்டியது மனுஷனா தேவனா? ம்? இதுல மாற்று கருத்து இல்லை. எதுல மாற்று கருத்து வரும் அப்படின்னா, அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு நாம ஒன்ன ஸ்டார்ட் பண்ணணும். அங்க பிடிப்பாங்க. நாம ஸ்டார்ட் பண்ணணும். இயேசு வர்றதுக்கு யோவான் பாதையை ஆயத்தப்படுத்தினார் அல்லவா? அப்ப தேவன் எழுப்புதலை உண்டாக்குறதுக்கு, எழுப்புதலை ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம ஒன்ன ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் பிரச்சனையே. இங்கதான் ஆரம்பிக்குது. யோவான் 15:5 கிரகிக்காதவங்க எல்லாம் அப்படிதான் பேசுவீங்க. இதைத்தான் பேசுவாங்க. இப்படியே தான் பேசுவாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் பிரதர். நம்ம ஒற்றுமையா இருக்கணும், விடாம ஜெபிக்கணும், நமக்குள்ள ஒருமனம் வேணும், சபைகள் பிரிஞ்சு கிடக்கு. இதெல்லாம் இருந்தா தான் பிரதர் இந்த எழுப்புதல் அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். அப்ப அவர் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ரீசன் நாம தான். அங்க வந்து பிடிப்பாங்க. ரீசனே நாம தான். நாம குற்றவாளிகள். தேவனுக்கு ஆசை எல்லாமே இருக்கிறாரு. அவர் எழுப்புதல் ஆரம்பிக்க ரெடியா இருக்கார். பட் சபை ஒன்றுபடல, துண்டு துண்டா இருக்கு. இப்படிதான் பேசுவாங்க, இதைத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா யோவான் 15 என்னன்னு தெரியல. அது என்னன்னே புரிய மாட்டேங்குது. அதை எடுத்தா வருஷ கணக்கில் டாபிக் இருக்கு. அவ்வளவு இருக்கு. இன்னைக்கு கூட பேசுறாரு, நேற்று கூட பேசினார், பேசிட்டு தான் இருக்கிறார். மறுபடியும் பேசுவார் இன்னைக்கு. கவனிங்க. அதனால அதை விட்டு வெளியே வந்துட்டேன். 10ஓட 11, அத்தோட நான் ஒண்ணுதான். அப்படிதான் பேசுவேன் நானும். அதை விட்டு வெளியே வந்துட்டேன், முடிஞ்சு. இவ்வளவு நிக்க வைக்கிறதே அதுதான். அந்த சத்தியம் தான் நிக்க வைக்குது. திரும்ப திரும்ப நிக்க வைக்குது. புரிஞ்சுக்குங்க. பெரிய பெரிய ஆட்கள் நான் சொல்ற மாதிரி தான் பேசுவாங்க, பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா ஊழியக்காரர் அதை பேசியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்றுபடல, ஒற்றுமையா இருந்தா எழுப்புதல் தேவன் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. தேவனுக்கு ஆசை இருக்கு எழுப்புதலுக்கு ஆரம்பிக்க. தடை யாரு? நம்ம தான் தடை. கிறிஸ்தவம் தான் தடையா இருக்கு. தேவன் எழுப்புதல் ஆரம்பிச்சிருவார் அப்படிம்பாங்க. அதுல எனக்கு உடன்பாடு சுத்தமாவே இல்லை. நோ. நம்பர் 1, நாம யோவான் 15 உட்பட்ட ஆட்கள். நம்பர் 2, மினிஸ்ட்ரி இஸ் நாட் அவர்ஸ். தேவனுடைய ஓன் ப்ராஜெக்ட். நம்மளை எதிர்பார்த்து உட்காந்துருக்க வாய்ப்பே இல்லை. உட்கார்ந்துருக்க மாட்டாரு. நம்மளை எதிர்பார்த்துட்டு உட்காந்து இருந்தாருன்னா போக வேண்டிதான், துண்டை போட்டு போக வேண்டிதான். மண் குதிரையை நம்பி யாராவது ஆத்துல இறங்குவாங்களா? சரி, இவங்க ஆத்துல இறங்க வேண்டாம். மண் குதிரையை நம்பி ஒரு பொருளை அந்த பக்கமே சேருன்னு சொல்லுவாங்களா? அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் நீங்க வெங்கல குதிரையா? உங்களை எப்படி நம்புவார் அவர்? உங்களை எப்படி நம்புவார்? உங்களை எப்படி நம்புவார் நீங்க நம்புறீங்கன்னு தெரியல. உங்களை எப்படி நம்புவார்னு நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி நம்புவார்னு நினைக்கிறீங்க? புரியல. எனக்கு புரியல. இன்னும் உங்களுக்கு புரியல. யோவான் 15 புரியல. அதனால நம்ம தடை இல்லை. He is waiting for his season, not our season. கிஸ் சீசனுக்காக வெயிட் பண்ற. சீசன் வந்துட்டா எழுப்புதல அவர் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன வேணுமோ கம்ப்ளீட்டா ரெடி ஆயிரும். கம்ப்ளீட்டா ரெடியா. ஜெபம் வேணுமா? ஜெப வீரன் எழும்புவான். துதி இருந்தா எழுப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாரா? துதி வீரன் எழுப்பிடுவான். கரெக்டா நடக்கும் சீசன்ல. எல்லாம் சீசனுக்குள்ளதான் பேக்கேஜா கிடக்கு. அதான் மேட்ரு. ஓகே, அது பாயிண்ட் இல்ல, ஜஸ்ட் ரீகால். எழுப்புதல் நடப்பிக்க தேவன் எழும்பும் காலத்துல, எழும்புகிற அந்த காலத்துல, அந்த சீசன்ல ஒரு பக்கம் தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் என்பது பிரத்யட்சமா விளங்கும். எழுப்புதல் நடக்கிற காலத்துல, தேவன் எழுப்புதல எழுப்புகிற காலத்துல தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிறது பிரத்யட்சமா விளங்கும். நம்ம ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, உபதேசம் பண்ணிட்டு இருந்தாங்க, சங்கீதம் 139 எடுத்துட்டு என்னமோ பேசுனாங்கதான். ஆனா நடக்கிற கிரியையில பார்த்தா ஏதோ சக்தி இருக்கப்பா, மேல இருக்குப்பா.
மனுஷனுக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்கப்பா. இது என்னப்பா கண்ணு வருது பிறவி குருடனுக்கு, ஏன் இவன் எப்படிப்பா எழுச்சி நடந்தான்? மெடிக்கலாலே முடியாது அது. இருக்குப்பா, ஏதோ சக்தி இருக்கப்பா. அப்பாற்பட்ட சக்தி ஒண்ணு இருக்கு. தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் என்பது மனுஷர் கண்களுக்கு பிரத்யட்சமாய் தெரியும். இது அப்போஸ்தலர் காலத்துல இப்படி நடந்துச்சு. யார் இருக்கிறாருன்னு? தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார். அதுவும் சபை மூலமா தேவன் இப்ப நடத்த சித்தமா இருக்கிறார். அதையும் கவனிங்க. எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, சபையின் மூலமாக தமது வல்லமையை காண்பிக்க அவர் சித்தமா இருக்கிறார். இப்ப சபையின் மூலமாக, ஊழியன் மூலமாக, விசுவாசியின் மூலமாக தேவன் எழுப்புதல்களை கொண்டு வரும்போது எப்படி ஜனங்க நினைப்பாங்களாம், மெய்யாகவே தேவன் உங்களுக்குள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 14:25 வாசிங்க சீக்கிரம். கொஞ்சம் டைம் எடுக்கும், சீக்கிரம். 1 கொரிந்தியர் 14:25 பவுல் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. அவருடையவா அவனுடையவா? அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு, தேவன் மெய்யாகவே உங்களுக்குள் இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சபை நடத்திட்டு இருக்கும்போது புறஜாதி அவிசுவாசி ஒருத்தர் வந்து உட்கார்றார். உட்கார்ந்தவனையும் ஆவியானுடைய அந்த கிஃப்ட் ஆபரேட் ஆகி அவனுடைய அக்கிரமங்களை காரியங்களை இந்த ஊழியன் மூலமா பேசும்போது விழுந்துருவான். இவருக்கு எப்படி தெரியும்? நேற்று நைட் செஞ்ச பாவம். மெய்யாகவே தெய்வம் உங்களுக்கு இருக்கிறார். இதை நீங்க சொல்லல, தெய்வம் உங்களுக்குள்ள இருக்கிறார். வந்துருச்சா? இதான் எழுப்புதல். தெய்வம் ஒருத்தர் இருக்கிறார் என்பது மனுஷர் கண்களுக்கு பிரத்யட்சமா விளங்கும். நம்பர் 1, எழுப்புதல்ல மேஜரா என்ன நடக்க போகுது, கீ என்னங்கிறதா பேசுறாரு. நம்பர் 2, இன்னொரு பக்கம் அவர் யாரு, எப்படிப்பட்டவர் என்பது பிரத்யட்சமா விளங்கும். நம்பர் 1 இருக்கிறார். அப்படி இருக்கிற அவர் யாரு, எப்படிப்பட்டவரு? ஏமா பயங்கரமான பவர் இருக்கு, நல்ல டைப் ஆளு இல்ல, இறக்கம் உள்ளவர் தான். அவர் யாரு என்னன்ட்டு பிரத்யட்சமா விளங்கும். எழுப்புதல் காலத்துல இந்த 2 தேவன் நிரூபிக்க பார்க்கிறாரு. இந்த 2ஐயும் தேவன் வெவ்வேறு ஆங்கில செய்ய பார்க்கிறாரு. இதுதான் இந்த தாட், அல்டிமேட் கோல். இதை நிரூபிக்கிறதா எழுப்புதல். இதை பண்ணும்போதுதான் மக்கள் என்ன வர்றாங்க, இருக்கார் நம்புறாங்க, அவர் நல்லவர் நம்புறாங்க, உள்ள வர்றாங்க. அதான் எழுப்புதல், உள்ள வராங்க. ஆமென். இப்படி அவர் பண்றதுனால எழுப்புதல்ல மக்களிடத்துல தெய்வ பயமும் தெய்வ பக்தியும் மேலோங்கும். தெய்வம் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில நிறைய வசனம் இருக்கு. 2ஆம் அதிகாரம் 43, 5ஆம் அதிகாரம் 5:11 இதை எடுத்து பார்த்தீங்கன்னா, பயம் உண்டாயிற்று, ஜனங்களுக்கு பயம் உண்டாயிற்று. அனனியா, சப்பீரால், பேதுரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருந்தையும் பயந்துட்டாங்க. என்னடா ஒரு பொய் சொன்னதுக்கு செத்துட்டானே, சரி இவன் பொய் சொன்னதை பேதுரு எப்படி கண்டுபிடிச்சான்? எழுப்புதல். தெய்வம் இருக்கிறார், தப்பிக்க முடியாது. ஐயோ வேண்டாம், பயம் வந்துருச்சா? தெய்வ பயம், தெய்வ பக்தி. எபேசு பட்டணத்துல தெய்வ பக்தி பெருகும். தெய்வ பயமும் தெய்வ நம்பிக்கையும் பெருகும், மேலோங்கும். இப்ப அது இல்ல, மேலோங்கும். இப்படிப்பட்ட மெகா சீர்திருத்தம் நிகழ, என்ன சீர்திருத்தம் இது? இப்படி மெகா சீர்திருத்தம் நிகழ தம்மை காண்பிக்க தேவன் எழும்புவது ஒன்றே தீர்வு என்று நான் தீர்க்கிறேன். அவர் எழும்பணும்.
அப்ப இந்த சம்பவங்களை, கொடூரமான சம்பவங்களை பார்த்து உண்மையான தேவ மனது, தேவ மனுஷனுடைய அங்கலாய்ப்பு எப்படி இருக்குன்னா, தெய்வ பயம் இல்ல. அவனுக்கு தெய்வ பயம் இருந்தா இப்படி செய்வானா? ஒரு தெய்வ பயம் மனுஷன்ட்ட இல்லைன்னா என்னென்ன பண்றான் பாருங்க. தெய்வ பயம் வேணும். நல்லது, ஆமேன் தான். பட் அதை நீங்க பேசியெல்லாம் கொண்டு வர முடியாது. தட்ஸ் த ப்ராப்ளம். அதான் ப்ராப்ளம். அதை புரிஞ்சுக்கணுங்கிறேன் நான். அது ப்ராப்ளம். நீங்க பேசி பாட்டு பாடியெல்லாம் கொண்டு வர முடியாது. அவர் தன்னை நிரூபிக்கணும், அவர் தன்னை காமிக்கணும். அது அப்போஸ்தலர் நடபடியெல்லாம் நடந்துச்சு. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. நார்மலா இருந்தா எவனும் மசிய மாட்டான். அப்நார்மலா நடக்கணும். அங்கதான் மனுஷனோட அட்டென்ஷன் வரும். சிறைச்சாலை கதவு திறந்து பேதுரு ரிலீஸ் ஆயிட்டானா? எப்படா நடந்துச்சு? அப்நார்மல். அலங்கார வாசல்ல பிச்சை கேட்டு இருந்த இவன் எப்படி நடந்தான்? அப்நார்மல். அட்டென்ஷன் போது. கிளியரா? நீங்க நார்மலாவே இருந்துகிட்டு இதெல்லாம் நடக்கணும் வாய்ப்பு இல்லை ராசாங்கிறேன் நான். வாய்ப்பு இல்லை. என்னுடைய ஜெபமே அதான், வாய்ப்பு இல்லை. நீங்க எழும்பாம வாய்ப்பு இல்லை ஆண்டவரே. நாங்க வேணா வேதனைப்படுத்திட வேண்டியதான். இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்களே, தடுக்கலையே, தெய்வம் இல்லையவனுக்கு. நாங்க இதனுடைய ரூட்டே அவர் எலும்பணும், அவ்வளவுதான் மேட்ரு. அவர் எலும்புல நடக்குது, அவ்வளவுதான். தர்சால் எலும்பிட்டாருன்னா முடிஞ்சு. செய்தி தீயா பரவும். இருக்காரா? இருக்காரு. அவன் கண்ணில் பற்றாத. உன்னை பத்தி எப்படி சொல்லிவிடுவாங்க? அப்படி சொல்லுவான்டா, போயிடாதுடா. பயம், தெய்வ பயம். ஒரு அப்போஸ் நடந்து வந்தா பயம். நடந்து போனா நீ பாத்திர போறாரு, செஞ்ச சொல்லிட போறாங்க. பயம் இருக்கா? இப்ப இருக்கா சபையில? ஆதி திருச்சபையில இருந்துச்சா? அதுல பேதுரு விசேஷமான ஆளு, பவுலு விசேஷமான ஆளு. அதான் பாருங்க, அந்த காலத்துல அப்படி. அதுவும் தப்பு. இட்ஸ் எ சீசன். அது எழுப்புதலின் சீசன். கிரியை செஞ்சாரு. அவருடைய ப்ராஜெக்ட்ல ஒரு பார்ட் அப்ப நடந்துச்சு. அடுத்து பார்ட் வந்துட்டே இருக்கு. பார்ட் வரும். அந்த எழுப்புதல் சீசன்ல தான் தெய்வ பயம், தெய்வ பக்தி பெருகும். மனுஷன் யோசிப்பான். தெய்வம் மேல அன்பெல்லாம் வரும். மனுஷன் தயங்குவான். இதை போய் எப்படா செய்ய? வேணாண்டா, அசிங்கமா இருக்கும்டா, தப்பா நினைப்பாடுறா. வரும். இதெல்லாம் வரும். எழுப்புதலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்குத்தான் வெயிட் பண்றோம். தேவன் எழும்பணும். தேவன் எழும்பாம எழுப்புதல் இல்லை. நீங்க எதை செஞ்சு அவரை எழும்ப வைக்கவும் முடியாது. இதையும் புரிஞ்சுக்கணும். ஆமேன். அப்ப ஆதங்கம் நல்லது. ஆனா மறுபடியும் கீ எங்கதான் போகுது? அவர்தான். அவர் பார்த்து எழும்புனாத்தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். நீங்க ஆதங்கப்படுறதுனால ஒண்ணும் வராது. நீங்க ஆதங்கப்பட்டு ஒண்ணு செஞ்சாலும் சக்சஸ் ஆகாது. ஏன்னா அவர் எழும்பணும். எலும்புங்காண்டவரேன்னு கெஞ்சிட தவிர நம்மகிட்ட ஒண்ணுமே முடியாது. நீங்க எலும்பெல்லாம் ஒண்ணுமே முடியாது ஆண்டவரே. ஒண்ணுமே உங்களை நீங்க காமிக்க முன் வரலன்னா என்னத்தை செய்ய? அதான் கேள்வி, என்னோட கேள்வி. நீங்க உங்களை காமிக்க நீங்க எந்திக்க மாட்டேங்கிறீங்கன்னா அங்க என்னத்தை செய்ய? நான் என்ன செஞ்சு என்ன செய்ய சொல்லுங்க. நீ என்ன செய்ய முடியும்? நீங்க தானே எந்திரிச்சு வரணும் காமிக்க. அதனால எதுதான் தீர்வு? காலையில் எடுத்த சப்ஜெக்டினுடைய பார்ட் 2 இது. அப்படியே புரிஞ்சுக்கணும். ஒரு தேவ மனுஷனுடைய ஆதங்கத்துக்கு பதில் சொல்லியாச்சு. ஜென்ரலான பார்வையில தேவன் தடுக்கல, அதையும் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நம்ம அறிய வேண்டிய லெவலுக்கு போகணும். இப்படி போகணும். அது அப்படியே நம்ம அவர் நல்லவரா நம்மளாவே காப்பாற்ற முயற்சி பண்ணக்கூடாது. நல்லவர் நீ சொல்ல வேணாம் சாமி, அவர் நல்லவர் தான். நீ யாருமே, நான் என்ன சொல்றேன், அவருக்கு நல்லவர் வாங்கி தர நம்ம யாருமே முயற்சி பண்ண தேவையில்லைன்னு சொல்ல வரேன். அவருமே அதை விரும்பல. ஏன் நல்ல பேரை நான் வாங்கிக்கிறேன்டா, நான் எடுத்த நல்ல பேரை நீ கெடுக்காம இருறாங்கிறாரு. நீ கெடுக்காம இருந்தா எனக்கு போதும், உன்னாலதான் என் பேரை நாசமாதுங்கிறாரு.
நீ கெடுக்காம இரு. இருக்கிற நல்ல பேர் அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம தான் போட்டு அவரை போர்வை பொத்தி காப்பாத்த பாக்குறோம். நல்லவங்க, நல்லவர் என்ன, அதான் தெளிவா தான் இருக்குல்ல, இருக்கிறத சொல்லுங்கிறேங்க. ஆமென். இன்னொன்னு முடிச்சிடலாமா? யோவான் 15:5 வாசிக்கலாம், சீக்கிரம் முடிச்சிடும் 5 நிமிஷத்துக்குள்ள. ஓகே ஓகே. ம் ம் கூடாது. அதுல ஜீசஸ் தன்னை என்னன்னு சொல்றாரு? செடி, திராட்சை செடி. ஆனா செடின்னு சொல்றாரு, கரெக்டா? செடி. நம்மள என்னன்னு சொல்றாரு? கொடிகள்னு சொல்றாரு. சரி, கொடினா என்ன அர்த்தம்? இத்தனை வருஷம் கொடினா அவரு என்ன சொல்ல வர்றாரு? சொல்றது கொடி, ஆனா சொல்ல வர்றது என்னதான் கேள்வி. இத்தனை வருஷம் நீங்க இருந்தீங்க, நிறைய இத பத்தி பேசியாச்சு, பேசினதான் திரும்ப கேட்கிறேன். யார் சொல்றாமா? சொல்லுங்க சிஸ்டர். கொடினா என்னது? என்னன்னு சொல்ல வராரு? என்னது வேண்டாம், என்ன சொல்ல வராரு? வாட் இஸ் த மீனிங் பிரான்ச்? அவர் என்ன சொல்ல வராரு? தன்னை செடின்னு சொல்றதுனால என்ன சொல்ல வராரு? என்ன புரிஞ்சுக்க பாக்குறாரு? நம்மளை கொடின்னு சொல்றதுனால என்ன புரிஞ்சுக்க பாக்குறாருங்கதான் கேள்வி. இது நம்ம புரியலன்னா நான் கொடி கொடிங்கிறது வேஸ்ட் வேஸ்ட். ஆங்கில வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு இதுக்கெல்லாம். இதுக்கு விளக்கத்தை ஆங்கிலத்துல பேசினார். அடுத்த நாள்ல கொடியின் வேலை ஒன்னே ஒண்ணுதான், ஒரு பாட்டு கூட. அத ஒரு சிஸ்டர் வரை கேட்டாங்க, அந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு. கொடியின் வேலை ஒன்னே ஒண்ணுதான், செய்ய வச்சா அது செய்யும். கொடி, நான் செடின்னு அவர் சொன்னா, நான் செய்ய வைக்கிறவர் என்று சொல்லுகிறதாக அர்த்தம். நான் செய்ய வைக்கிறவர். கொடின்னு சொன்ன நம்மள செய்ய வச்சா செய்யற ஜாதி நீங்கன்னு சொல்றதா அர்த்தம். நீங்க செய்ய வச்சா செய்யற ஜாதி. என்ன வச்சா ஜாதி? நான் என்ன ஜாதி? செய்ய வைக்கிற ஜாதி. நீங்க என்ன ஜாதி? செய்ய வச்சா செய்யற ஜாதி. இட் இஸ் கால்டு பிரான்ச். தான் கொடி. இதுதான் கொடி. இதைத்தான் அங்க சொல்ல வர்றாரு. செய்ய வச்சா நீங்க செய்யற ஜாதி, செடி செய்ய வைக்கிற ஜாதி. இப்ப இந்த மீனிங் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுங்கிறது கரெக்டா புரியும். அது புரிஞ்சா இது புரிஞ்சிடும், இதை புரியணும்னா அது புரியணும். அப்படி என்ன சொல்றாரு இப்ப சொல்லுங்க? செடினா என்னது? செய்ய வைக்கிறவர். கொடினா செய்கிறது. ஓகே. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னா என்ன? அப்படி கனெக்ட் பண்ணுங்க பார்ப்போம், விளக்கத்தை கொடுங்க. நான் உங்களை செய்ய வைக்காம நீங்க ஒன்ன செய்ய முடியாது. கரெக்டா இருக்கா? அதான் சொல்ல வர. ஏன்னா நீங்க செய்ய வச்சா செய்யற ஜாதி. ஏன்னா நான் செய்ய வைக்கிற ஜாதி. நான் செய்ய வைக்காம நீங்க ஒன்ன செய்ய முடியாது. ஆமை. சொன்னா செய்ய முடிஞ்ச ஜாதி செடி. சொன்னா போதும் செஞ்சிடும், அது செடி. செய்ய வச்சா செய்ய முடிஞ்ச ஜாதி கொடி. அடுத்த விளக்கம். ஆனா அனைவரும் சொல்றாங்க, கர்த்தர் சொல்லதான் செயல்படுது, நீ செய்யணும். அப்புறம் என்ன மீனிங் அர்த்தம்? நம்ம என்ன நினைக்கிறாங்க? செடின்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்லத்தான் செய்வாரு, காட்டத்தான் செய்வாரு.
இப்படியேதான் பேசுவோம். காட்டுவார், பாதை காட்டுவார், பாதை காட்டுவார். நீங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? போய் கொள்ள வேண்டும். அப்புறம் எதுக்கு கொண்டு போய் விடுவார் வார்த்தை வருது? கொண்டு போய் சேர்ப்பேன் ஏன் சொல்றாரு? அமர்ந்த தண்ணீர் அண்டியில் கொண்டு போய் விடுகிறார் எது சொல்றாரு? கர்த்தர் பரமராஜ்யத்தை அடைய முடியும் என்னை காப்பாற்றுவான்னு எது சொல்றாரு பவுலு? எதுக்கு? சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவான்னு எதுக்கு பேதுரு சொல்றாரு? இதெல்லாம் ஏன் சொல்றாங்க? புரிஞ்சுக்கல. சொன்னா செய்யற ஜாதி செடி, செய்ய வச்சா செய்யற ஜாதி கொடி. ஆமீன். செடி சொல்லும் பிரதர், கொடி செஞ்சிரும் பிரதர். தப்பு. செடி சொல்லி கொடியால் செய்ய முடியும்னா தனித்தனியா இருந்துக்க வேண்டியதானே? தனித்தனியா இருந்துங்க, எதுக்கு ஒன்னா இருக்கீங்க? எதுக்கு இணைப்பு? அதான் என்னுடைய கேள்வி. எதுக்கு இணைப்பு? தனித்தனியா வளர்ந்துங்க. அதே இல்லைன்னு தெரியுது தெளிவா. நீ சொல்ற அர்த்தமும் யோவான் 15க்கும் ஒத்தே வர மாட்டேங்குது. ஆமீன் சொல்லுங்க. சரி முடிப்போம். நான் என்னைய கொடின்னு நல்லா உணர்ந்துட்டேன்ப்பா அப்படின்னா நான் என்ன சொல்ல வர்றேன் அவர்கிட்ட? யாரு கரெக்டா சொல்றது? நான் வரைக்கும் பேசிட்டேன் இப்பா. நான் பல தடவை சொன்னதுனாலதான் உங்கள்கிட்ட பேசுறேன். நான் கொடின்னு என்ன நல்லா வளர்ந்துட்டேன்ப்பா, நல்லா வளர்ந்துட்டேன். அப்பெல்லாம் என்ன சொல்ல வர்றேன், என்ன சொல்றேன் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறேன். நான் வந்துட்டு செய்ய வச்ச ஜெயிர ஜாதின்னு என்னை நல்லா வளர்ந்துட்டேன்ப்பா. நான் என்னமோ நான் செய்ய வைக்கணும்னு நான் நினைச்சேன். நானு இல்லப்பா. நான் ஜெபிக்க முடியும்னு நினைச்சேன். ஜெபம்னா சும்மா செஞ்சுலாண்டா. இல்லப்பா. இல்ல. ஆறாவது நடத்துறது இல்லப்பா. பிளஸ் மெசேஜ் கொடுக்கறதெல்லாம் அது என்ன செய்ய வச்சா? இல்லப்பா. நான் உணர்ந்துட்டேன்ப்பா. செய்ய வச்சா செய்யற ஜாதிப்பா. நல்லா எனக்கு புரியுதுப்பா அப்படின்னு சொல்றதா அர்த்தம். நம்மள அதாவது கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் தங்களை கொடின்ட்டு 100க்கு 200% ஒத்துக்குவாங்க. ஏன்? இயேசுவே சொல்லியிருக்கிறாரு பிரதர், நாம கொடி, நாம கொடி பிரதர், நாம கொடி. இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. நம்மளை கொடின்னு சொன்ன அதே இயேசு நம்ம லட்சணம் என்னட்டு மறுபடியும் அதே பேசியிருக்கிறாரு. கொடியோட லட்சணம் என்னட்டு சொல்லியிருக்கிறார் அங்கேயே. என்ன இல்லாமல் அது பிரதர், அது என்னன்னா சொல்லுவார் பிரதர், நம்ம செஞ்சுக்கணும் அவ்வளவுதான். எப்படி அங்க மாறிடுறது ரூட்டை? கொடிங்கிறத ஒத்துக்குவோம். கொடியுடைய ஃபேக்டர் என்ன, லட்சணம் என்னன்ட்டு சொல்லி இருக்கிறார். அங்க என்ன செஞ்சுக்குவோம்? கண்டுக்க மாட்டோம். அதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும். எல்லாம் நம்ம தான் எல்லாம் அப்படியே தான் பேசுவோம் நம்ம. புரியுதுங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறது அந்த வசனத்துல, நல்ல வேளைக்கு ஜீசஸ் ஒரே வசனத்துல ரெண்டுமே சொல்லிட்டாரு. கொடின்னு சொல்லிட்டாரு, கொடினா லட்சணம் என்னன்னு சொல்லிட்டாரு. தெளிவா இருக்குது வசனம். ரொம்ப ரொம்ப தடவை என்ன பலப்படுத்தினது, என்னை தெளிவுபடுத்தின வசனம். ஒரே வசனத்துக்குள்ள ரெண்டே வச்சிட்டீங்க ஆண்டு வரேன், ரெண்டே காமிச்சிட்டீங்களே. ஆமை. அப்ப இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த எழுப்புதலுக்குலாம் நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் செய்ய வச்சா செய்யற ஜாதி. தலை எழுப்புதல் சீசன் வந்தோடனே துண்டை தூக்கி போட்டோடனே செய்ய வச்சிருவாரு. சொல்லிட்டாடே துதிக்கடா வர்றான்டான்றாரு. செய்ய வச்சா செய்யற ஜாதி அது வந்துடும், செய்யும். அது செய்யும், சீசன்ல செய்யும், செய்ய வச்சிருவாரு. நம்புங்க, நம்ம கொடி மேல நம்புங்க. கொடினா என்னங்கிறத சொல்றாரு, அதையே நம்புங்க. இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
அவரை பிடிச்சிங்க. கரெக்டா கரெக்டா அவரை பிடிப்பீங்க. ஜெபிக்க முடியலப்பா, ஜெபிக்க வைங்கப்பா. நல்லா ஜெபிக்கிறீங்களா? செம்மையா ஜெபிக்க வைக்கிறீங்கப்பா. ஏய், ஜெபிச்சேன்னு சொல்லாதீங்கடா, ஜெபிக்க வச்சான்னு சொல்லுங்கடா. தட்ஸ் த ரீசன். தான் ரகசியம். அவர் தெரிஞ்சு சொல்றாருன்னு தெரியாது, பட் இதுதான் உண்மை. அதனுடைய விளக்கத்தை தான் இங்க பேசுறாரு. எப்படி பெர்க்மான் சொன்னாருன்னா இதான். இதை புரிஞ்சு சொன்னாலும் சரி, புரியாம சொன்னாலும் சரி, இது அவர் சொல்றதா உண்மை அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நம்ம செய்ய வச்சா செய்யற ஜாதி, அது பரிசுத்தமாகட்டும் பாவமாகட்டும், வாட் எவர் இட் மே பி, செய்ய வச்சா செய்யற ஜாதி. கிளியரா? பாவம் கூட நாம செய்ய முடியாது. முதல்ல புரிஞ்சுக்குங்க. ரோமர் 7 என்ன பேசுறாரு பவுலு? நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஐயோ பாவம் செய்யறேன் சொல்றாரா? செய்ய வச்சா செய்யற ஜாதி. கொடியினுடைய காமன் ஃபேக்டரை பேசுறேன். கொடி எதோட கனெக்ட் ஆயிருக்கோ அது செய்ய வைக்கிறத செய்யும். கனெக்ஷன் மாறும்போது ஆள் மாறுறாங்க இல்லையா, மாறிடும், செயல் மாறிடும். பட்டு தேவனையும் எதிரியும் கட் பண்ணி தனியா பார்த்தா செய்ய வச்ச செய்யற ஜாதி. இந்த இடத்துக்கு வாங்க, இது புரிஞ்சுக்குங்க. அப்பலாத்தான் அடப்பாவி என்ன நீயாடா செய்ய வச்சிட்டு இருந்த, போடா வெளிய, நீ செய்ய வைங்க. அப்ப வரும், அங்கதான் வரும். இது புரிஞ்சாதான் அங்க வரும். இல்ல அப்படின்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். நேத்தெல்லாம் நல்லா ஜெயிச்சா, நீ முடிஞ்ச பாரு, நீ சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். நீ புரியுறது தான் அந்த வாழ்படுத்துறா நம்மள. நீ கொடி, என்னைய விட்டுரு, பிசாசை விட்டுரு, உன்னை மட்டும் பாரு, நீ கொடி மேல ஒத்துக்கோ, செய்ய வச்சா செய்யற ஜாதி. ஆமென் சொல்லுங்க. இது புரிஞ்சுன்னா நம்ம நல்லா கிளியர் ஆயிரும், ரொம்ப தெளிவாகும். இது புரியணும். திரும்ப திரும்ப மெடிடேட் பண்ணணும், திரும்ப திரும்ப உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். நம்ம இப்படி சொல்லியிருக்கிறாரு, இது என்னது யோவான் 15:5 என்ன இப்படி சொல்றாருன்னு திரும்ப திரும்ப அதை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க.